ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேவில் உள்ள உங்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுவாரு பெரேயா பட்டணத்தை குறித்து. அந்த பட்டணத்து மக்கள் எப்படி இருந்தாங்களாம்? மனோவாஞ்சியாய் இருந்தார்களாம். எதன் மேலே மனோவாஞ்சியாக இருந்தாங்க? வசனத்தை ஏற்றுக்கொண்டு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நாமத்தையும் அவர் நினைக்கும் நினைவுகளில் நம் வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்று. இங்கே பெரிய பட்டணத்தார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்களா? வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்து மேலே வாஞ்சியாக இருக்கிறாங்க. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களாக வந்திருக்கிறோம். நம்ம வாஞ்சையெல்லாம் எது மேலே இருக்குது? தேவ பிள்ளைகளே, உலகத்து மேலே இருக்கா? நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த பெரிய பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன பண்ண? வசனத்தை மேலே வாஞ்சியா இருந்ததுனால என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள நல்ல குணநலங்களை பெற்று இருந்தாங்க. யார் வசனத்தை வாஞ்சியா இருந்து வசனத்தை ஆராய்ந்து வசனத்தை தியானித்து இந்த வசனத்தின்படி தன்னை வாழ அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? நற்குணசாலிகளாக இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி இந்த வருஷத்தை நாம் முடிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இந்த 2024 எத்தனை காரியங்களை நாம் நற்குணங்களை நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம். நல்ல குணங்கள் நமக்குள்ளே வெளிப்பட்டிருக்கு. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி நம்மை நாமே சுத்திகரித்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்குவது நல்லதல்லவா? பாருங்க, இந்த பெரிய பட்டணத்தை தான் வசனத்தை தியானித்தது மாத்திரமில்லாமல் அந்த வசனத்தின் அடிப்படையில் தாங்களை என்ன பண்ணுங்கனாக்கா ஆராய்ந்து பார்க்குறாங்க. அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்களா? இன்னைக்கு நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நமக்குள்ள நல்ல குணநலன்கள் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. அப்போ நீங்கள் வேத வசனத்தின்படி நீங்கள் வாழும்போது, வேத வசனத்தை தியானித்து அதை உட்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள அந்த நற்குணங்கள் வெளிப்படும். ஆமே. ரோமர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்களாகவும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களாகவும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். பாருங்க, ரோம திருச்சபைக்கு பவுல் சொல்லும்போது என்ன சொல்ற? என் சகோதரரே, நீங்க என்ன பண்ணுமா? நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் நல்ல குணநலங்களை நிறைந்து இருக்கணும். துர்குணங்கள் இல்லை, கெட்ட காரியங்கள் இல்லை. நம்ம வாழ்க்கையை நம்முடைய உள்ளம் நம்முடைய எப்படி இருக்கணுமா? நற்குணத்தினால் நிறைந்து இருக்கணும். அல்லேலூயா. யோசித்து பார்த்தீங்களா? இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். எத்தனை காரியங்கள் நற்குணங்கள் நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஒருவேளை அப்படி நல்ல குணநலங்கள் இல்லைன்னா தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் முடிவு நாட்கள் ஆண்டருக்கு அர்ப்பணித்து நம் நல்ல குணநல கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம். ஆவியின் கனியில் அந்த பட்டியலில் நற்குணம் என்று ஒரு கனியை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் நற்குணசாலிகளாக இருக்கிறோமா? நான் நற்குணசாலியாக மாற வேண்டுமென்னா இந்த வசனத்து மேலே வாஞ்சியாக இருக்கணும், இந்த வார்த்தை மேலே வாஞ்சியாக இருக்கணும். ஆமேன். அப்போ இந்த வார்த்தையை உட்கொண்டு வார்த்தையை தியானித்து வசனத்து மேலே வாஞ்சியாக இருக்கும்போது எனக்குள்ள நற்குணங்கள் உண்டாகும். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் ஒரு வேளை துர்குணங்கள், ஆண்டருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்குமானா அதெல்லாம் எடுத்து போட்டு, ஆண்டரே உங்களுக்குள்ள அந்த கேரக்டரிஸ்டிக் உங்களை போல என்ன மாற்றுங்க, உமக்குள்ள இந்த அந்த நல்ல குணங்கள் எனக்கு வேணாண்டவரே நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் கொடுக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். சோத்திரப்பா, அந்த பெரிய பட்டணத்தார் வசனத்தின் மேலே மனவாஞ்சியாக இருந்து நற்குணசாலிகளாக இருந்தது போல் ஆண்டவரே எங்களை இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நற்குணசாலிகளாக
உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல குணநலங்கள் எங்களுக்குள்ள காணப்பட உதவி செய்யுங்கப்பா. துர்குணத்தோடு புதிய ஆண்டுக்குள்ளே போக விரும்பல ஆண்டவரே. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். நற்குணங்கள் நற்கிரியைகள் எங்களுக்கு வந்து வெளிப்பட நீங்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துகளும் இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபங்களை பிதாவே, ஆமென். நற்குணசாலியில இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.